கடகராசி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் சந்திரனினுடைய வீடு. ஸோ ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு சந்திரன் வந்து உட்கார்றாரு. அங்க யாரு நீச்சமா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து கடகராசியில இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து பலவீனமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அங்க யாரு உச்சபலத்தோட இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் தான். இந்த 3 கிரகங்களும் தான் அந்த ராசியில வந்து 3மே வந்து பார்த்தீங்கன்னா பலமான கிரகங்கள். சந்திரன் வந்து ஆட்சியில இருக்கார் அப்படின்னு பேருனாலும் கடகராசிக்காரர்களுக்கு மனசஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். ஒரு தெளிவான சிந்தனையே அவளுக்கு இருக்காது. ஜென்ரலா நம்ம பார்க்கும் பொழுது. இதுல செவ்வாய் சந்திரனோட செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுடைய பாடியில கெமிக்கல் இம்பேலன்ஸ் 100% இருக்கும். ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். இல்ல வந்து லேடீஸுக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். ராகுவும் சேர்ந்துடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம். அது அங்க வந்து ராகு அங்க உட்கார்ந்துட்டாருன்னா, மொத்த கிரகத்தோடைய பவரும் அவர் தான் எடுத்துப்பார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவார். சந்திரனுக்கோ, செவ்வாய்க்கோ எல்லாம் அங்க வந்து வேலையே கிடையாது. ஸோ ஜென்ரலி கடகராசியில எந்த பிளானட் இருந்தாலுமே, கொஞ்சம் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோ, இல்ல மன சஞ்சலமோ, இல்ல ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமோ, இது வந்து அவளுக்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரம் எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு. நல்லா சம்பாதிப்பாங்க. காசுக்கெல்லாம் ஒண்ணும் குறையே இருக்காது. அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா அத அனுபவிக்கிறதுக்கு, இல்ல எப்பவும் ஒரு சோகம் இருக்கும் அவங்க மனசுல. இல்ல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, பிடிச்சிருக்கே அப்படி வராது ரியாக்ஷன். ஏதோ பரவால்ல. அப்படிதான் இருக்கும். அது அவளுடைய சுபாவமே அப்படிதான். நீங்க வந்து புனர்பூசம், பூசம் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூசம் வந்து கொஞ்சம் சோம்பேறிங்களா இருக்குங்க. அப்புறம் பண்ணலாமேன்னு இருக்கும். ரொம்ப வாழைப்பழ சோம்பேறி, பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் எப்படின்னா, அடுத்தவ வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுண்டு, தோள் மேல சுமந்துண்டு பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அவளுக்கு இருக்கும். அண்ட் இவாளுக்கு சந்திரனோட செவ்வாய் இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் சரி, சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தா சந்திரன் ஆட்சி, குரு உச்சம் எப்படி இருக்கும்? குரு சந்திர யோகம் தான். இது வந்து நம்ம ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை நம்ம சொல்லலாம். இப்போ சூரியன் உச்சமா இருந்தது, செவ்வாய் அவருக்கு உச்சமா இருந்தது, குரு உச்சன், சனி, சந்திரன் வந்து ஆட்சி அப்படி இருந்தது ராமருடைய ஜாதகத்துல. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு சந்திரனோட குரு இருந்ததுன்னு வைங்களேன், அவள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவளுக்கு தெய்வ பலம் அதிகமாக இருக்கும்.